காலையிலே நம்ம ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை நம்மிடத்தில் பேசி நம்மை உணர்த்தி தந்த பாவங்கள் எல்லாவற்றுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதில் வாசிக்கும்போது 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முக்கியமான ஒரு வசனம். ஆண்டவர் சொல்கிறார், அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நாம் கேட்டது போல பாவம் செய்கிற எந்த மனுஷனும் வீட்டிலே நிலைத்திருப்பதில்லை. அப்படின்னா வீடுனா நம்ம சபை, இன்னும் விசேஷமாக என்ன, சரீரமான ஒரு சபை. தேவன் நம்மை சரீரமாய் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். இந்த சரீரமான சபையில் நாம் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால், குமாரன் நிலைத்திருக்கிறது போல் நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் கேட்டது போல் பாவத்திலிருந்து நம்ம எல்லாரும் விடுதலை அடையணும். அதுதான் முக்கியமான காரியம். அந்த 33ஆம் வசனத்தில் அவங்க சத்தியத்தை அறிவீர்கள் என்று சொன்னபோது அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கவனித்து பார்த்தேன். அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாக இருக்கவில்லை, விடுதலை ஆவீர் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். அப்போ அவங்களுடைய மனதில் இருந்ததெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், பழைய உடன்படிக்கையில் அந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவன் மனுஷர்களை விடுதலை ஆக்கினார். அப்படின்னா வெளிப்பிரகாரமான ஒரு விடுதலையை அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றார்கள். அதுபோல தான் இன்றைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு இந்த வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னா, வெளிப்பிரகாரமான சில விடுதலை நம்ம பெற்றிருக்கிறோம். சில பேர் வெளிப்பிரகாரமான சில விடுதலைக்காக நம்ம சபையில் சேர்ந்திருக்கிறோம். அன்றைக்கு எப்படி அவர்கள் வெளிப்பிரகாரமான விடுதலை, அந்த பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அவங்களுக்கு விடிமோசமே இல்லை, அவங்க வெளியில் வரவே முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு கட்டுக்குள்ளே, ஜெயிலை போல அவர்களை வைத்திருந்தான். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தேவன் மோசேயை அனுப்பி அவர்களை விடுதலை ஆக்கினார். அப்போ வெறும் சரீர பிரகாரமான ஒரு விடுதலையை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றார்கள். அது போலவே இன்றைக்கு சபையில் இருக்கிற நாம், இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய சபைகள் அல்லது சபை என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் அறிக்கையிடுகிற காரியம் என்ன என்று சொன்னால், வெளிப்படையான விடுதலையை தான் இன்றைக்கு அநேக இயேசு என்னை விடுதலை ஆக்கிவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஒரு வியாதி அல்லது ஒரு பயங்கரமான கேன்சர் வியாதியோ அல்லது எதுவாக இருக்கலாம், டாக்டரால் கைவிடப்பட்ட வியாதியாக இருக்கலாம், அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்திருக்கும். அல்லது பிசாசின் வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்திருக்கும். பிசாசு அநேகரை கட்டி வைத்திருந்திருப்பான். அநேகர் பிசாசு பிடியில் தோற்கடிக்கப்பட்டிருந்திருப்போம். அல்லது இன்றைக்கு சொல்லுகிறது போல பில்லி சூனியம், யாரோ நமக்கு ஏதோ ஒன்று செய்த, உலகத்தில் இருந்தபோது ஒன்று செய்த அந்த மாதிரி காரியத்திலிருந்து நாம் இந்த இயேசுவை கேள்விப்பட்டு சபைக்கு வந்திருப்போம். அப்படி இருக்கிற நமக்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கும். அல்லது திடீரென்று இந்த வருஷம் நான் விதை விதைக்கிறேன், இந்த விதையில் எனக்கு நிறைய லாபம் கிடைக்கணும், அல்லது ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருக்கிறேன், அந்த பிஸ்னஸில் எனக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு அதில் சில லாபம் கிடைக்கும் போதே நமக்கு என்ன நினைப்பு வந்துடும்னா, தேவன் இப்பொழுது என்னை என்ன செய்கிறார், சரியாக நடத்தி கொண்டிருக்கிறார், நான் நல்லா போய் கொண்டிருக்கிறேன், என்னுடைய பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இருக்கிறது, எனக்கு நல்ல சுகம் இருக்கிறது, நல்ல காரியங்கள்லாம் சரியாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த வெளிப்படையான சில காரியங்களை வைத்து நாம் நம்முடைய அந்தரங்க ஜீவியத்தில் இருக்கிற பாவத்தின் வல்லமையை, பாவத்தில் இருந்து நாம் விடுதலை ஆகக்கூடிய சத்தியத்தை சாத்தான் நம்முடைய கண்களை மறைத்து விடுவான். அதுதான் இன்றைக்கு உலகமெங்கும் செய்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய தந்திரம். அவன் எவ்வளவு முயற்சிக்க முடியுமோ அவ்வளவு முயற்சித்து ஜனங்களுக்கு கிடைக்கிற விடுதலையை வைத்து
கடவுள் உங்களை ஆசீர்வதித்து விட்டார், கடவுள் உங்களை நடத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு தோற்றத்தை நமக்கு காமித்ததுனால நம்மில் அநேகருக்கு பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக விருப்பம் இல்லை, அல்லது அது தெரியாமலே இருக்கிறோம். நான் நேற்று வாலிப சகோதரிகளுக்கு பேசும்போது சொன்னேன், சில நேரங்களில் நாம் ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம், கோபம் அல்லது பொறாமை அல்லது ஏதோ ஒன்றை குறித்து நாம் சோதிக்கப்படுகிறோம், நமக்கு தெரியுது, சோதிக்கப்பட்டு தவறு செய்து விடுகிறோம். தவறு செஞ்ச பிற்பாடு ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா அது நம்ம மறைஞ்சு போயிடும். அந்த கோபப்பட்ட விஷயமோ பொறாமைப்பட்ட விஷயமோ நமக்கு ஒரு பெருசாக தெரியாது, அது மறைஞ்சு போயிடும். அப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் கழித்து அதே மாதிரி கோவப்படுவோம், அல்லது ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும், அப்புறம் ஒரு வாரம் கழித்து அதை மறந்துட்டு நம்ம எப்போ சராசரி மனுஷனை போல் இருப்போம். அப்போ எது நமக்கு எப்பொழுதும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னது போல் வெளிப்படையான சில விடுதலை காரியங்களை குறித்து தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதை தான் இந்த பரிசேயர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த காரியத்தை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அதை தான் இயேசு அந்த வசனத்தில் ஆரம்பிக்கிறார். 30ஆம் வசனத்தில், இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவர் பேசுகிற அந்த விஷயத்தை கேட்கும்போது அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி தான் நம்ம எல்லாரும் விசுவாசித்து இயேசுவினிடத்தில் வந்தோம். ஆனால் ஆண்டவர் ஊடுருவி நம்மை பார்க்கிறார், நம்முடைய அந்தரங்க ஜீவியத்தை அவர் ஊடுருவி பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எவ்வளவு கெட்டு இருக்கிறது, எவ்வளவு நம்முடைய இருதயத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம். கோபம் அல்லது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பாவமான காரியம் எதுவாக இருந்தாலும் நாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இயேசு நம்முடைய இருதயத்தை அவர் ஊடுருவி பார்க்கிறார். அவர் தான் பார்க்க முடியும், வேற யாராலும் பார்க்க முடியாது. அப்படி ஏதாவது ஒன்று பார்க்கக்கூடும்னா நம்ம தான் நம்மளை பார்க்க முடியும். நான் என்னுடைய மனைவியை பார்க்க முடியாது, என்னுடைய மனைவி என்னையை பார்க்க முடியாது. ஏன்னா என்னுடைய அந்தரங்கத்தில் நான் என்ன யோசித்து கொண்டிருக்கிறேன், எப்படி நடக்கிறேன், எப்படி என்னுடைய எண்ணம், என்னுடைய நோக்கம், தோற்றம்லாம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் நம்மை படைத்த பரமபிதாவுக்கு நம்முடைய இருதயங்களை அவர் சோதித்து அறிகிறவராக இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை இயேசு அவரிடத்தில் பேசும்போது அவர்களால் அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை, அவர் நம்ப முடியவில்லை. அவரை கடைசியாக இயேசுவுக்கு என்ன பேர் வைத்தாங்க தெரியுமா? அவரை 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 நம்பாமல் அவரே பிசாசு பிடித்தவர் என்று சொல்ல தொடங்கிவிட்டார்கள். அப்போ எந்த அளவுக்கு மனிதனுடைய உள் இருதயத்தில் இருக்கிற பொல்லாத அந்த சிந்தனைகளை, பொல்லாத எண்ணங்களை நாம் அறிய முடியாமல் இருக்கிறோம் என்பதுதான் இயேசு அறிந்த பிற்பாடு அதை பேசுகிறார். ஆகையினால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த 35ஆம் வசனம், அடிமையானவன், பாவத்திற்கு அடிமையானவன் சபையில் சந்தோஷமாக இருக்க முடியாது. சரீரமான சபையில் அவன் சந்தோஷமாக இருக்க முடியாது. அவன் சந்தோஷம் இழந்தவனாய், அவன் ஒரு துக்க முகம் கொண்டவனாய், அல்லது அவன் இருதயத்தில் சோர்வு உடையவனாக தான் அவன் சபை கூடி வர முடியும். ஆனால் யார் சந்தோஷமாய் வருவா அப்படின்னு சொன்னால், குமாரன் தான் என்றென்றைக்கும் அப்படி இருக்க முடியும். அப்போ இயேசு இந்த இடத்துல குமாரன் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்தினார் யோசித்திருக்கீங்களா? குமாரன் அப்படின்னு பயன்படுத்துகிறார் அப்படின்னா, பிதாவுக்கு அநேக குமாரர் தேவை, அநேக குமாரர் தேவையாக இருக்கிறது. அதை நாம் எங்கே வாசிக்கிறோம்? ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்கள். பக்கம் 216. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. தம்முடைய குமாரன்னா யாரு? இயேசு. இயேசுவை இங்கே பிதா எப்படி சித்தரிக்கிறார்னா,
குமாரன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்கு முதற் பேரவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ ஏன் அங்கே இயேசு தன்னை குமாரன் அப்படின்னு அந்த பதத்தை ஏன் பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னால், அந்த குமாரன் எதுக்கும் அடிமை இல்லாதவர், எதற்கும் அடிமை கிடையாது. அடிமைத்தனங்கிறது அவர்கிட்ட இல்லை. அப்படிப்பட்ட அடிமைத்தனம் இல்லாத அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்ம யாவரையும் விடுதலை ஆக்கி அந்த குமாரன் அப்படிங்கிற அந்த வரிசையில் உங்களையும் என்னையும் குமாரன் குமாரத்திகளாய் நிலை நிறுத்துவதற்கு அங்கே குமாரன் என்கிற பெயரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுங்கிற பேர் அங்கே கொடுத்துருக்கலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அங்கே குமாரன் அப்படின்னு சொன்னால் உங்களையும் என்னையும் பிதா குமாரனும் குமாரத்திகளுமாய் அவர் பார்த்ததுனால இப்போ தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் இந்த பாவத்தின் வல்லமையில் சிக்கி வாழாதபடிக்கு அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவராய், பாவம் செய்யாதவராய், தூய்மையானவராய், எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் உள்ளவராய், சமாதானம் உள்ளவராய், இளைப்பாறுதல் உள்ளவராய் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்ததினால்தான் அவர் சொல்லுகிறார், குமாரன் வீட்டிலே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நமக்கு ஒரு ஆசை இருக்கா இல்லையா? நான் சொன்ன ஒருபாடு உங்களுக்கு ஒரு ஆசை வருதா இல்லையா? நானும் யாராக மாறணும்? குமாரனும் குமாரத்திகளுமாய் நம்ம மாறணும். அதான் இங்கே எழுதியிருக்கு பாருங்க. தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அப்படின்னா, முன்குறிக்காத நபர்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். எல்லாரையும் முன்குறிக்க முடியாது. அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? எவர்களை முன்குறித்தாரோ. இந்த கூட்டத்தில் கூட இருக்கிற நீங்கள் தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த வார்த்தையை எப்படி யோசிச்சு பாருங்க. இந்த கூட்டத்தில் 100 பேர் இருக்கும். அந்த 100 பேரில் தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அது நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். ஓ, என்னைய தேவன் முன்குறிக்காமல் போயிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுக்கும். ஆனால் அப்படி இல்லை. தேவன் நம்மை நேசித்ததுனால் நம்மை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த லட்சக்கணக்கான பேரில் உங்களையும் என்னையும் தேவன் முன்குறித்து இருக்கிறார். அல்லேலூயா! முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்களும் நானும். ஆகையினால தான் இந்த வார்த்தை சொல்லுது, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படிக்கு என்ன செய்யிருக்காராம்? முன்குறித்திருக்கிறார். அப்படின்னா எந்த அப்பலுக்கும் கிடையாது, எந்த விதமான குறைபாடும் கிடையாது. இயேசுவுக்கு 100 மார்க்குனா நமக்கு 100 மார்க்கு. இயேசு தான்ப்பா, அவருக்கு ஒரு 100 மார்க்கு கொடுப்போம். சரி, மற்ற சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஒரு 50 மார்க்கு கொடுப்போம். அப்படி கிடையாது. பிதா எப்படி பார்க்குறாருன்னா, குமாரன் இயேசுவுக்கு எப்படி 100 மார்க்கு கொடுத்துருக்காரோ அதே போல் இங்கே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் 100 மார்க்கு கொடுக்க அவர் பிரியம் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் நியாய தீர்ப்பு நாளில் அங்கே போய் நிற்கும்போது குமாரனுடைய சாயல் பிதாவுக்கு அற்புதமாய் தெரியும். ஏன்னா இன்னைக்கு அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அவர் திருப்பிக்கிறார், நம்மை பார்த்து திருப்பிக்கிறார். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, நியாய தீர்ப்பு நாளில் நம்ம எல்லாரும், தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் குழுமி நிற்கிற ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாளில் நான் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறி இருக்கிறேனா அப்படிங்கிற அந்த சாயலை, நான் சொல்கிறது ஏதோ உருவம் கிடையாது. இப்போ என் பிள்ளை என்னையை போல் சில பேர் பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஏப்பா உங்கள் அப்பாவை போல் இருக்க. பேசும்போது கூட, ஃபோனில் பேசும்போது கூட நான் பார்த்துருக்கேன், அப்பா பிள்ளைன்னு தெரியாமல் சில பேர் சொல்லுவாங்க. இல்லை நான் வார்த்தையை சொல்கிறேன், பேசுகிறத பார்த்துட்டு இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இல்லை, நான் சொன்னது போல் குணாதிசயம், அதாவது இயேசு கிறிஸ்துவில் உள்ள மெய்யான அந்த சுவாபம், அந்த அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். அந்த வாழ்க்கை
அதோடு கூட நீங்களும் நானும் அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் நிற்கும்போது அங்கே பளிச்சுன்னு இருக்கும். எப்படி இங்கே பூமியில் இயேசு யாருன்னு தெரியாமல் காட்டி கொடுக்க வேண்டியதாக இருந்ததோ, அதே போல் பிதா பரலோகத்தில் நம்ம எல்லாரையும் பார்க்கும்போது அவருக்கே இயேசு யாருன்னு தெரியாமல் போகும். அல்லேலூயா. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இந்த குமாரனை போல எல்லா குமாரனும் குமாரத்திகள் இருக்காங்க. அந்த உள்ளான அழகை அவர் பார்க்கும்போது, ஓ, இந்த பூமி நாட்களில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அற்புதமான ஜனங்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். பிதா ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவார். பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம எத்தனையோ விதத்தில் வித்தியாசமாக இருக்கலாம். சில பேர் நல்ல வேலை உத்தியோகத்தில் இருக்கலாம், நல்ல பணக்காரர்களாக இருக்கலாம், சில பேர் ஏழையாக இருக்கலாம், படித்தவங்க இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், வித்தியாசமானவர்கள் நம்ம இங்கே இருக்கலாம். ஆனால் சுவாபம் இயேசுவின் வாழ்க்கைன்னு வரும்பொழுது இயேசு எப்படியோ அதே போல தான் நீங்களும் நானும். சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அந்த வாழ்க்கை அல்லது ஒரு நல்ல சுவாபம் அப்படின்னு வரும் பொழுது இயேசு எப்படியோ அதே போல தான் நீங்களும் நானும். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவருடைய பாக்கெட்டில் ஒரு பணமும் கிடையாது. அதை பார்த்த சீசர்கள் தான் இயேசுவின் பாக்கெட்டில் ஒரு பணமும் கிடையாதுன்னு அறிந்த அந்த சீசர்கள் தான் அவங்க பாக்கெட்லேயும் எந்த பணமும் வச்சுக்கல. ஏன்னா வேதம் சொல்லுது, எல்லாரும் தன்னுடைய காணியாட்சிகளை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த பாதத்தில் வைத்ததை எடுத்து அவர்கள் ஏழைகளுக்கு செலவழித்தார்கள். ஆகையில தான் பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு போகும்போது அந்த முடவனை தூக்கி விடும்போது, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, பணம் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நடன்னு சொன்னாங்க. அப்போ பாருங்க, எப்படி பண விஷயத்தில் கூட இயேசுவை போல ஒத்து இருந்திருக்காங்க பாருங்க. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் இப்படி சொல்கிறதுனால நம்ம பாக்கெட்டில் பணம் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஜாமான் கூட கடையில் போய் நீங்கள் வாங்க முடியாது. பணம் இருந்தால் தான் என்ன செய்யலாம், வாங்கலாம். பேங்க்கில் நமக்கு ஒரு டெபாசிட் வச்சுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. வச்சுருந்தா தான் நாளைக்கு ஏதாவது எடுத்து நம்ம செலவழிக்கலாம், நல்லா சம்பாதிக்கணும், எல்லாம் உண்மைதான். ஆனால் பணத்தின் மேல் உள்ள மனப்பான்மை உங்களுக்கு எனக்கும் எப்படி இருக்குது? நம்ம வச்சிருக்கிற பணம் அல்லது நம்ம பார்க்குற வேலை அல்லது நமக்கு இருக்கிற சொத்து, நமக்கு இருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் அறிவாளிகளாக இருக்கலாம், சில பிள்ளை அறிவாளிகள் இல்லாமல் இருக்கலாம். அப்போ உங்கள் பிள்ளையின் மேலே உள்ள மனப்பான்மை, உங்கள் மேலே நான் மற்ற விஷயங்களின் மேல் உள்ள மனப்பான்மை எப்படி இருக்கிறங்கிறத மட்டும்தான் தேவன் நியாயந்தீர்ப்பார். தேவனுடைய ராஜ்ய அந்த நியாய தீர்ப்பு நாளில் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை பவுல் தெளிவாக சொல்கிறார் பாருங்க. இதே ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16ஆம் வசனம் நான் படிக்கவா? என் சுவிசேஷத்தின்படியே அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிற சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். ஆண்டவர் போய் பரலோகத்தில், ஏன்பா பூமியில் இருக்கும்போது நீனும் தான் பிஸ்னஸ் பண்ணேன், அவரும் தான் பிஸ்னஸ் பண்ணாங்க, அவர் எத்தனை ஆயிரத்தை சம்பாதிச்சிருக்காரு, நீ என்ன சோம்பேறித்தனமாக இருந்திருக்க, அதனால் உனக்கு தேவனுடைய ராஜ்யம் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அங்கே அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு கிடையாது. பணக்காரருக்கு ஒரு நியாய தீர்ப்பு, ஏழைக்கு ஒரு நியாய தீர்ப்புன்னு கிடையாது. அங்கே நியாய தீர்ப்பு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, மனுஷனுடைய அந்தரங்கத்தை குறித்து, அதுதான் நம்ம சபையில் பேசப்படுகிற முக்கியமான சத்தியம். நல்ல விளையுங்க. நம்முடைய சபையில் பேசக்கூடிய சத்தியத்தில் மிக 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 முக்கியமான சத்தியம், இங்கே நம்ம உட்கார்ந்துருக்கிற எல்லாருடைய அந்தரங்கத்தை குறித்து தான் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார். ஏன்னா அந்த விஷயத்தில் தான் நீங்களும் நானும் வீழ்ச்சி அடைகிறோம். அந்த விஷயத்தில் தான் நீங்களும் நானும் ஒரு வெற்றி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அதை தான் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது தன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தில் அவர் மிக 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 ஜாக்கிரதையாய் உண்மையாய் நடந்ததை அப்போஸ்தலர்கள் அதை பார்த்தார்கள். அதை தான் யோவான் எழுதும்போது சொல்றாரு. அந்த வசனத்தை படிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்றாரு, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும். நல்ல கவனிங்க, வேதம் வச்சுருந்தா எடுத்து பாருங்கள். 325ஆம் பக்கத்தில் இருக்குது. அப்போஸ்தலர்கள் இயேசு எப்படி ஒரு மனிதனை ஊடுருவி பார்க்குறாருன்னு நான் உங்களுக்கு சொன்ன போல, அதே போல் அப்போஸ்தலர்கள் இயேசுவை ஊடுருவி பார்த்துருக்குறாங்க. அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கி அநேகர் நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? இயேசுவின் இடத்துல போனால் ஏதாவது கிடைக்குமான்னு தான் நம்ம வர்றோம். நம்ம வாழ்க்கை தரம் உயராதா? நம்முடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்ச்சி, நல்ல ஒரு சுவிச்சம், நல்ல ஒரு காரியம் நடக்காதா? இந்த இயேசுவின் இடத்துல போனால் எனக்கு ஏதாவது அற்புதம் வராதா? அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நீங்கள் எல்லாரும் இங்கே வர்றீங்க. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறேன். ஆனால் அப்போஸ்தலர்கள் அப்படி கிடையாது. அப்போஸ்தலர்கள் இயேசுவின் உள்ளத்தை ஊடுருவி பார்க்குறாங்க. அதை தான் இங்கே எழுதுகிறாரு. எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும். எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது இந்த வசனத்தை சொல்லும்போது. ஆண்டவரே, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை இப்படி மாறணும். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவை எப்படி பார்த்தாங்க, எப்படி கவனித்து பார்த்தாங்க, அதுபோல் நீங்களும் நானும் பார்க்க ஆரம்பித்து விட்டோம்னு சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றி மிக தாராளமாய் அற்புதமாய் மாறிப்போகும். பிரியமானவர்களே, அதுதான் அவர்கள் பார்த்ததுனால தான் இயேசு எப்படியோ அதே சாயல்ல அவங்க வளர்ந்தாங்க. வளர்ந்து 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 இயேசுவை அப்படியே அவங்க மற்றவர்களுக்கு பிரதிபலித்தார்கள். இன்றைக்கும் கூட உங்களுக்கு எனக்கும் அதுதான். நான் வாழ்கிற கிராமத்தில், நான் வாழ்கிற பகுதியில், அல்ல குடும்பத்தில், கணவன் மனைவி பிள்ளைகள் அல்லது மற்றவர்கள் மாமன் மாமியார், எப்படி நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிறோமோ அங்கே இயேசுவின் சாயலை நான் மற்றவர்களுக்கு காமிக்கக்கூடிய ஒரு அதிசயமான மனுஷியாய் நம்ம இருக்கணும். இப்போ நான் சொல்கிறதுனால இது ஏதோ ஒரு நாளில் கிடைக்கிற வேண்டிய விஷயம் இல்லை. நான் இதில் பிரயாசப்படணும். நான் கேட்டது போல் ஒத்துக்கொள்ளணும். ஆமாம் ஆண்டவரே, நான் எவ்வளவு திடீர்னு நான் ஏதாவது ஒரு விஷயம் மனைவி சொல்லுவாங்க. மனைவி சொல்லும்போது டக்குன்னு எரிஞ்சு பேசிடுவோம், அப்படின்றோம். ஒரு மாதிரி எரிச்சலாக சொல்லிடுவோம். அது ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன் அப்படி நமக்கு வருது? அப்படி எரிச்சல் அடையக்கூடிய ஒரு கெட்ட சுபாவம் நமக்குள்ளே நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அப்படின்னா அது சிங்காசனம் விட்டு உட்கார்ந்துருக்கு உள்ள. அந்த சிங்காசனத்தில் அந்த அடிமை உட்கார்ந்துருக்கு. நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க தெரியுமா? அது பாதத்தில் உட்காந்துருக்கீங்க. அது பாதத்தில் உட்காந்துருக்கிறதுனால தான் உங்கள் மனைவி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லும்போது, அல்லது புருஷன் ஒரு வார்த்தையை சொல்லும்போது டக்குன்னு நம்ம எரிச்சல் அடைஞ்சு ஒரு மாதிரி அப்படி ஒரு எரிச்சல் அடைகிறோம். அவங்களுக்கு தெரியாமல் கூட எரிச்சல் அடைஞ்சிருவோம். அப்போ அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற எரிச்சலின் ராஜா யார்? அவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வரைக்கும் எரிச்சலின் ராஜா தூண்டி விடுறான். எரிச்சல் அடை. உன் மனைவிக்கு இப்போ அவள் கேட்குற மாதிரி வார்த்தையை நீ கொடுத்துடாத, எரிச்சலாக பேசு அவளை அப்படின்னு. அப்படியே எப்படி நான் அந்த ஆக்ஷனை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அப்படியே அப்புறம் சில நேரம் பார்த்தா மனைவி புருஷனை பார்க்கவே பயமாக இருக்கும். சில இடம் அப்படியே அவர் பேசும்போதே அவர் முகம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே கட்டுன்னு அப்படியே இருக்கும், கட்டுன்னு இருக்கும். அவங்க அப்படியே நடுங்கிக்கிட்டு செய்தி சொல்லுவாங்க. நான் சில பேரை நேராகவே பார்த்துருக்கேன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடுன்னு அதுக்கு என்ன தெரியுமா? ஒரு கத்தி வச்சு அந்த கடுகடு மூஞ்ச அப்படியே கழிச்சு போட்டுறணும். கழிச்சு போட்டுட்டு பிளாஸ்டிக் என்ன சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரியா அப்படி தானே? அது மாதிரி நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட, ஐயா என் மூஞ்ச கழிச்சிடுங்க ஐயா. ஏன்பா அப்படி சொல்கிற?
ஐயோ என் மனைவியோட நான் வாழ்ந்து 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 ஒரு நாள் கூட என் மூஞ்சில் ஒரு அன்பை என் மனைவிக்கு என்னால் காட்ட முடியல. இந்த முகம் அப்படியே பார்த்து பார்த்து, சில போலீஸ் அதிகாரிகளை பார்ப்பீங்களா, பயங்கரமாக இருக்கும் அவன் மூஞ்சி. ஏன்னா அவன் குற்றவாளிகளை பார்த்து பேசி 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 அவன் வாழ்க்கை அப்படியே இருந்ததுன்னா அந்த முகம் அப்படியே கடுகடுப்பாக இருக்கும் அப்படியே. அப்போ ஒரு பிளாஸ்டரி சர்ஜரி ஒன்று பண்ணி விடுங்க, அதில் அன்பாக இருக்கிற மாதிரி பண்ணி விடுங்க அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்து சபைக்கு வந்தால் முதல் மாலை உங்களுக்கு நான் போடுவேன், முதல் மாலை போடுவேன். ஆமாம், நான் பாரத்தோடு சொல்கிறேன் அருமையான சகோதரனே சகோதரிகளே, ஒரு கிறிஸ்தவ சாயல் அப்படின்னு வரும்போது பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறது. அந்த அன்பு தான் இந்த மூஞ்சி வழியாக வரணும், இந்த முகத்தின் வழியாக, இந்த வாயின் வழியாக அது வெளிப்படணும். அதை தான் அப்போஸ்தலர்கள் இயேசுவினிடத்தை பார்த்து அவங்க வாழ்க்கையே மாறி போச்சு. அப்பா அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி, 4ஆம் வசனம், இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். உங்கள் மூஞ்சி வித்தியாசமாக இருக்கும்படிக்கு எழுதுறோன்னு சொல்லலை, உங்கள் சந்தோஷம் அது நிறைவாக இருக்கும்படிக்கு இதை எழுதுகிறோம். முயற்சி பண்ணி பாருங்கள் அருமையான சகோதரனே சகோதரிகளே, நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். பிள்ளைகள் கூட உங்கள் அப்பா அம்மா உங்கள்கிட்ட பேசும்போது கூட எத்தனை பேர் எரிச்சல் அடைகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. எப்பா தம்பிங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க யோசிச்சு பாருங்கள் எல்லாரும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், ஆண்டவரே நான் எங்கள் அப்பா பேசும்போது பொசுக்குன்னு அவங்கள ஒரு மாதிரி எரிச்சலாக நான் நடந்துக்கிறேன், எரிச்சலாக பார்க்குறேன், என்னால் முடியலை, நான் அடிமைத்தனத்தில் இருக்கேன். இன்னைக்கு கேட்டது போல் 8ஆம் அதிகாரத்தில் கேட்டது போல் இயேசு பேசுகிறார், நீ அடிமையாக இருக்கிற, அதுபோல் நான் அடிமையாக இருக்கேன், நான் ஒத்துக்கிறேன், எனக்கு முயற்சி பண்ணுங்க, என்னை அன்பினால் நிரப்புங்க அப்படின்னு நீங்கள் தினமும் கேட்கணும். இப்படிப்பட்ட நபர் இங்கே யாரும் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, உங்கள் பிள்ளை சுகமாகணும், அல்லது உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், அல்லது நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிற ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். அந்த ஜெபத்தை நான் செய்கிறேன் உங்களுக்காக, புரியுதா? உங்களுக்காக அந்த ஜெபத்தை நான் செய்கிறேன். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே என் முக ரூபம் மகிமையாய் மாறணும் ஆண்டவரே. அவர் அந்த மலையில் போன போது அவர் முக ரூபம் அப்படியே மகிமையாய் மாறிட்டு எழுதப்பட்டிருக்கு. அதை பார்த்தாங்க, ஏங்க அப்பா, ஒரு மனுஷனுடைய முகம் இப்படி மாறுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு மரத்தை பார்க்குறோம், அது பூத்து குலுங்குது. எப்படா அந்த மரம், நிறைய மரம் இருக்குது அதெல்லாம் காய்க்கல, எப்படி இந்த மரம் மட்டும் இப்படி பூத்து குலுங்கி காய் இவ்வளவு இருக்க? என்ன காரணம் அப்படின்னா, அந்த அடி வேர் இருக்குது பார்த்தீங்களா, அது சூப்பரான வேர், அது நல்ல வேர். ஆகையினால அந்த வேரிலிருந்து எழும்பி வந்த இந்த மரம் அற்புதமான கனிகளை கொடுக்கிறத பார்க்குறோம். அதை தான் இயேசுவினிடத்தை பார்த்தாங்க அப்போஸ்தலர்கள். இயேசுவின் வேர், இயேசு அவருடைய அந்த தன்மை, அவருடைய குணம், அவர் பேச்சு, அவருடைய காரியம் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய வேர் அற்புதமான வேர். ஆகையினால தான் மத்தேயு எழுதும்போது சொல்கிறாரு, கோடாரியானது வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எப்பா புருஷனே மனைவியே, உனக்குள்ள ஒரு வேர் இருக்கு, அந்த வேரின் சாரம் தான் உன் மனைவியை எரிச்சலாக பேசுது, எரிச்சலாக பார்க்குது, உன் புருஷனை அப்படி பார்க்குது. இப்போ நீ அந்த வேரை வெட்டு, அந்த வேரை வெட்டிட்டு இயேசு உனக்கு ஒரு வேர் தர்றாரு, அந்த வேரை அதோடு இணைச்சிக்க அப்படின்னு சொல்கிறார். அந்த வேர் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் நான் உங்களை என்ன பண்ணுறேன்? ஞானஸ்தானம் பண்ணுறேன். அந்த அக்கினி ஞானஸ்தானம் உங்களுக்கு ஒரு புது வேரை கொடுக்கும். அப்போ உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பேசிக்கொள்ளுகிற வார்த்தைகள், அல்லது வெளியில் நம்ம வேலை ஸ்தலத்தில், அல்லது சகோதரிகளுக்குள்ளே பேசுகிற வார்த்தைகள், அது அற்புதமாய் மாறி போகும். பிரியமான, நம்மளால் முடியாது. முயற்சி பண்ணிங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவனை தேடுங்க. நான்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வருஷங்கள் இப்படி பாவத்தோடு போராடின எத்தனையோ நாட்கள் உண்டு. ஆனால் இதையெல்லாம் வெறும் வேதத்தை படிக்கிறதுனால் கிடைக்கும் என்று நினைத்தேன், அல்லது யாரோருடைய பிரசங்கத்தை கேட்கறதுனால் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கும் என்று நான் நினைத்தேன்.
அல்லது எத்தனையோ ஆவிக்குரிய புஸ்தகங்களை படிக்கிறதுனால் இந்த ஜீவன் எனக்கு கிடைக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் எல்லாம் எனக்கு ஏமாற்றத்தை தான் அளித்தது. இதனால் நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, படிக்கணும், அதெல்லாம் எனக்கு ஏமாற்றத்தை அளித்தது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி தமக்கு இருந்த பயபக்தி நிமித்தம் அவர் ஜெபம் பண்ணதுனாலே அந்த ஜெபம் கேட்கப்பட்டுன்னு எழுதியிருக்கு. பிரியமானவர்களே, இந்த அற்புதமான வசனம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி ஆண்டவரின் இருதயத்தில் போட்ட அந்த நாளிலிருந்து நான் ஆண்டவரிடத்தில் எந்த ஒரு பாவத்தையும் எந்த ஒரு சூழ்நிலையும் என் மாம்சத்தில் நான் பார்க்கும்போது நான் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன், ஆண்டவரை தேடுகிறேன். இந்த பாவம் என்னை விட்டு நீங்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு நாள் நான் ஜெபிக்கவில்லை. நான் சொல்லுகிற இந்த பாவத்தின் வலிமையிலிருந்து ரட்சிக்க பல வருடங்களாய் இன்றைக்கு காலையில் வரைக்கும் நான் ஜெபித்து விட்டு உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். அருமையாக எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறது. அது என்னை ஜெயிக்க முடியாது, என்னை தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையை அது கொடுத்திருக்கிறது. ஆகையினால்தான் அந்த வசனத்தை நாம் கேட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 கேட்டோம். என்ன கேட்டோம்? அவர் இந்த பூமியின் நாட்களில் ஜெயங்கொண்டு அவர் ஜெயித்து வாழ்ந்து பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறது போல நீங்களும் ஜெயங்கொண்டு அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா அவர் நமக்கு அந்த ஜெயத்தை கொடுக்கிறார். அதுக்கு முதல் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். ஒருவன் அந்த சத்தத்தை கேட்டு திறந்தால் அவர் அவனோடு கூட வந்து என்ன பண்ணுவார்? போஜனம் பண்ணுவார். வெளியே, வீட்டுக்கு வெளியே ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமை நம்ம வீட்டுக்குள்ளே வர எதிர்பார்க்கிறது, அந்த மகிமை நம்முடைய சபைக்குள்ளே வர எதிர்பார்க்கிறது. இப்போ திறக்கிற காரியம் யாரிடத்தில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. திறந்தால் மகிமை, திறக்காவிட்டால் எரிச்சல். திறந்தால் மகிமை, திறக்காவிட்டால் கோபம். திறந்தால் மகிமை, இல்லாவிட்டால் எல்லா பாவத்திலும் அடிமையாக இருப்போம். பிரியமானவர்களே, ஆகையினால் சபைக்கு வர்ற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். என் பேரனை பார்த்து கூட ஒரு வாரமாக இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன். நீ ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு அவனை பார்த்து இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். முதல்ல சொல்லும்போது எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு சொல்லி மண்டையில் ஏற்றணுங்கிறதுக்காக டெய்லி சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் சொல்லும்போது நீ ஒரு இத்தனாலும் சொன்னப்போ அவன் ஒன்றும் திருப்பி பதில் சொல்லவே மாட்டான், என்னன்னு தெரியல. இன்றைக்கி காலையில் கேட்டேன், நீ ஒரு கிறிஸ்தவனான? நான் கிறிஸ்தவன்னா. அப்பா சோத்திரண்டா, மண்டையில் ஏறிக்கிட்டா. அப்போ எப்படியாவது கிறிஸ்துவின் ஜீவனை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துடணும். நம்முடைய பாரம் நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, ஆகையினால சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். பாவம் நம்மை ரொம்ப மோசமாய் அடிமைப்படுத்தி வைக்கும். கடந்த வாரம் 73ஆம் சங்கீதத்தில் நான் உங்களோட பேசினேன். அதில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, கேட்டவங்க. எவ்வளவு பெரிய பொறாமை அப்படிங்கிற ஒரு பாவம் ஆசாப்புக்குள்ளே போனதுனால வந்த விளைவு என்ன தெரியுமா? பார்க்குற மனுஷர்களையெல்லாம் மோசமாக பார்த்தான் அந்த மனிதன். எந்த மனுஷனுடைய முகத்தை பார்க்கும்போதும் அவனுக்கு அவர்களை பார்த்து நல்ல மனுஷன்னு அவர்களை சொல்ல முடியலை. காரணம், அவனுக்குள்ளே வேரூன்றிருந்த பொறாமை. ஆகையினால இந்த நாளில் உங்களை நீங்களே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உங்களை சுத்திகரிங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் எனக்குள்ளே இருக்கிறதுனால்தான் நான் என்னுடைய புருஷனை இப்படி பார்க்குறேன், மனைவியை இப்படி பார்க்குறேன். வீட்டில் இருக்கிற அடிக்கடி சொல்கிறதுனால கோச்சிக்குவீங்கன்னு கோச்சிக்க மாட்டீங்க. மாமியால் மருமகள், ஏன்னா எங்கள் வீட்டில் மாமியார் மருமகளும் பக்கத்துலேயே இருக்கும். ஒருவேளை பார்க்கும்போது நல்லா சிரிக்கிற மாதிரி பேசிக்கலாம். ஆனால் நம்ம பேசுகிற சத்தியம் என்ன? சொல்லுங்கள் எல்லாரும். அந்தரங்கம். பாப்பா, உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய அந்தரங்கம் தான் முக்கியமான விஷயம். உங்களை நடத்துகிற 2 சகோதரிகளை நீங்கள் ஏமாற்றி விடலாம், அல்ல மாதம் ஒரு முறை உங்கள்கிட்ட பேசுகிற மனுஷனை நீங்கள் ஏமாற்றிடலாம். பிரதர்ஸ், தம்பிங்களா, உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருடைய அந்தரங்கத்தையும் பார்க்குறாரு. என்ன அந்தரங்கத்தை பார்க்குறாரு? நான் ஒவ்வொரு முறை சோதிக்கப்படும் போதெல்லாம், ஆண்டவரே, நான் விழுந்து விட்டால் எல்லாம் மோசமாகி போய்விடும், என் குடும்பத்திலிருந்து எல்லாம் மோசமாகிடும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கதறேன்.
இன்னைக்கும் இப்பையும் இனி நாளைக்கும் என்றைக்கும் என்னுடைய அந்தரங்க ஜீவியத்தை கெடுக்கக்கூடிய பொல்லாத மாம்சம் எனக்குள்ளே இருக்கிறது. அந்த மாம்சத்திலிருந்து மிகப்பெரிய வெற்றியை இயேசு எனக்கு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து விட்டது. அந்த நம்பிக்கையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நம்பிக்கையை பெறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் சகோதரர்கள், ஆண்டவரே, இந்த நாளில் பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்கிற வார்த்தையை நீ எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே. இயேசு என்ற பெயருக்கு ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று எழுதியிருக்கிறதப்பா. நாங்கள் உம்மை நம்பி வருகிறோம். எங்களுடைய சபை, இந்த திருத்தறிப்பூண்டியில் இருக்கிற சபை உம்மை நம்பி வருகிறதப்பா. இங்கே இருக்கிற எந்த பிள்ளைகளும் விடுதலை ஆகாமல் இருக்கக்கூடாது கர்த்தாவே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியினால் இவர்களை நிரப்பி தேவனே இவர்களை வழி நடத்தி ஆசீர்வதித்தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.